بسم الله الرحمن الرحيم وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்றைய ஜும்ஆ பிரசங்கம் ஜும்ஆ தொழுகையுடைய சில சட்ட திட்டங்களை ஞாபகப்படுத்தினார் ஷேக் அவர்கள். ஏனென்றால் நாம் ஒவ்வொரு வாரமும் தொழக்கூடிய தொழுகை இந்த ஜும்ஆவுடைய தொழுகை. எனவே ஜும்ஆவுடைய தொழுகை சம்பந்தமான சட்டத்திட்டங்களை ஒவ்வொரு முஸ்லிமும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஜும்ஆ தொழுகையை பொறுத்தவரையில் இது ஃபர்லு ஐனாக இருக்கிறது. வயது அடைந்த ஒவ்வொரு ஆணும் கட்டாயமாக நிறைவேற்ற வேண்டிய ஒரு தொழுகை தான் ஜும்ஆவுடைய தொழுகை. இந்த ஜும்ஆவுடைய தொழுகை பெண்களுக்கு கடமை கிடையாது, பெண்களுக்கு ஃபர்து கிடையாது. அவர்கள் தங்களுடைய வீடுகளிலே லுஹர் தொழுகைகளை தொழுது கொள்வார்கள். ஆனால் அவர்கள் பள்ளி வாயிலுக்கு வந்து இமாமோடு சேர்ந்து தொழுவதற்கு தடை கிடையாது. பள்ளியிலே வந்து அவர்களுக்கு ஜும்ஆவுடைய தொழுகையும் தொழலாம், ஆனால் கட்டாயம் கிடையாது, வர தடையும் கிடையாது. ஜும்மாவுக்கு வருவது தடையும் கிடையாது. சில ஊர்களில் நமது நாடுகளெல்லாம் பார்ப்போம், பெண்கள் ஜும்மாவுக்கு வருவது அல்லது ஐவேளை தொழுகைக்கு வருவதெல்லாம் தடையாக சில பள்ளி வாயில்களில் தடை விதித்திருப்பதை பார்க்கிறோம். சில வேளை சில இடங்களுக்கு ஒரு பஜாருக்கு பெண்கள் சென்றார்கள்னு சொன்னால் தொழுகையுடைய நேரம் வந்தால் அவர்களுக்கு தொழ முடியாது. ஏனென்றால் பள்ளிகளில் தொழுவதற்கு அனுமதி இல்லை. இப்படியும் சில பள்ளி வாயில்களில் சில சட்டத்திட்டங்களை போட்டு வைத்திருக்கிறார்கள். பெண்களுக்கு தாராளமாக பள்ளியிலே தொழலாம், ஜும்மாவுடைய தொழுகைக்கும் முடியுமாக இருந்தால் வரலாம், கட்டாயம் கிடையாது என்பதனையும் ஷேக் அவர்கள் தங்களுடைய உரையிலே சொன்னார்கள். அதே போன்று அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த ஜும்ஆவுடைய தினம் என்பது முஸ்லிம்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு நாள். இந்த நாளையில்தான் கயாமத்துடைய நாள் ஏற்படும் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். ஜும்ஆவுடைய நாளை ஒரு மூமின் அலட்சியம் செய்யக்கூடாது. ஜும்ஆவுடைய தொழுகையை ஒரு முஸ்லிம் அலட்சியம் செய்யக்கூடாது. ஜும்ஆவுடைய தொழுகையிலே நேரங்காலத்தோடு பள்ளிக்கு வரக்கூடியவர்களாக நாம் எம்மை பழக்கிக் கொள்ள வேண்டும். ஜும்ஆ தொழுகைக்கு நாம் வரக்கூடிய சந்தர்ப்பத்திலே பள்ளிவாயிலுடைய வாயில்களிலே வானவர்கள் இருப்பார்கள், மலாய்க்காமார்கள் ஒரு ஏட்டை வைத்து கொண்டு இருப்பார்கள். பள்ளிக்குள்ளே வரக்கூடியவர்களுடைய பெயர்களை எல்லாம் பதிந்து கொண்டிருப்பார்கள். அதில் எங்களுக்கு தெரியும், முதலாவதாக வரக்கூடியவர்களுக்கு ஒட்டகை அறுத்து குர்பானி கொடுத்த நன்மையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கிறான். அதற்கு அடுத்ததாக வரக்கூடியவர்களுக்கு மாட்டை அறுத்து குர்பானி செய்த நன்மையை கொடுக்கிறான். அதற்கு அடுத்து வரக்கூடியவர்களுக்கு ஆட்டை அறுத்து குர்பானி செய்த கூலியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கிறான்.
بارك ஆக அதற்கு அடுத்ததாக வரக்கூடியவர்களுக்கு ஆடு அறுத்து குர்பானி செய்த நன்மையை கொடுக்கிறான், கோழி அறுத்து குர்பானி செய்து நன்மையை கொடுக்கிறான், அதே போன்று முட்டையை குர்பானி செய்த நன்மையை கொடுக்கிறான் என்ற செய்திகளை எல்லாம் நாம் விளங்கி வைத்திருக்கிறோம். எனவே ஒரு மனிதனுக்கு இந்த ஆசை, ஒரு மூமினுக்கு இந்த நன்மைகள் பெற வேண்டும் என்ற ஆவல் இருக்க வேண்டும். எவ்வளவு பெரிய நன்மைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருகிறான். ஒரு ஒட்டகையை அறுத்து குர்பானி கொடுப்பது என்பது எவ்வளவு பெரிய ஒரு நன்மை. அப்போ இவ்வளவு நன்மைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்க மனிதன் இதிலே அலட்சியமாக இருப்பான் என்று சொன்னால் இந்த மனிதன் எவ்வளவு மோசமானவன். உலக அடிப்படையிலே நாம் வைத்துக் கொள்வோம். பள்ளியிலே வெளியிலே ஒரு பெரிய போர்டை போடுறாங்க, முதலாவது வரக்கூடியவர்களுக்கு ஒரு ஒட்டகை ஹதியாவாக கொடுக்கப்படும், நன்கொடையாக வழங்கப்படும் அப்படின்னு சொன்னால் எவ்வளவு பேர் போட்டி போட்டு வருவார்கள். அல்லது ஒரு கார் கொடுக்கப்படும், முதலாவதாக பள்ளி வாயிலுக்கு வரக்கூடியவர்களுக்கு ஒரு கார் வழங்கப்படும் என்று சொன்னால் சும்மா விட்டு வைப்பாங்களா? எவ்வளவு போட்டி போட்டுக்கொண்டு வருவாங்க. அது உலகத்தில் விளங்குது, எங்களுக்கு உலகத்தில் கார் ஒன்று கிடைக்க போகுது. ஆனால் இதனுடைய பொறுமதி எப்போ விளங்கும் என்று சொன்னால் மௌத்துக்கு பிறகு ஆகிரத்தில் விளங்கும். ஆகிரத்தில் தான் ஒவ்வொரு நன்மைகளுடைய பொறுமதியும் விளங்கும். ஆக ஜும்மாவுக்கு வரக்கூடிய நாம் நேர காலத்தோடு வரோம். ஜும்மாவுடைய நாளை ஜும்மா தொழுகைக்குன்னு சொல்லி ஸ்பெஷலாக நாங்கள் ஒதுக்கணும். அந்த நாளில் வேறு அரட்டைகளில் ஈடுபடக்கூடாது. சிலர் நல்லா தூங்குவாங்க, நல்லா தூங்கி போட்டு லாஸ்ட் மோமெண்ட்டில் எழும்பி ஜும்மாவுக்கு வருவாங்க. வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் தொழுகைத்தான் நடந்து கொண்டிருக்கும், தொழுகைத்தான் நடந்து கொண்டிருக்கும், ஜும்மா கிடையாது. சிலருக்கு தொழுகையும் இல்லா போய் லுஹரை தொழுதுட்டு போய்த்திடுவாங்க. அவ்வளோ அலட்சியமாக இருக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். ஆக இப்போ இமாம் அவர்கள் ஹுத்பா ஓதுவதற்காக வேண்டி பிம்பரில் ஏறிவிட்டார்னு சொன்னால் அந்த வானவர்கள் எல்லாரும் தங்களுடைய பதிவேடுகளை மூடிவிட்டு அவர்கள் இமாம் ஓதக்கூடிய ஹுத்பாவை செவிமடுப்பதற்காக வேண்டி உள்ளே வந்து அமர்ந்து கொள்வார்கள், உள்ளே வந்து அமர்ந்து கொள்வார்கள். அதற்கு பிறகு வரக்கூடியவர்களுடைய பெயர்கள் எல்லாம் அந்த பட்டியலிலே பதிவிடப்பட மாட்டாது என்பதாக அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆகவே அன்பிற்குரிய சகோதரர்களே, ஜும்மாவுக்கு வரக்கூடிய நாம் நேர காலத்தோடு ஜும்மாவுக்கு வர வேண்டும். அதே போன்று ஜும்மாவுக்கு வரக்கூடிய நாம் அடுத்த சகோதரர்களுடைய பிடரிகளை தாண்டி கொண்டு பள்ளிக்குள்ளே வரக்கூடாது. அடுத்தவர்களுடைய பிடரிகளை தாண்டி கொண்டு பள்ளிக்குள்ளே வரக்கூடாது. நேரத்தோடு பள்ளியிலே வரக்கூடியவர்கள் முன்னால் வந்து அமர வேண்டும், முதல் சஃபிலே வந்து அமர வேண்டும். முதல் சஃப்புடைய நன்மையின் மகிமையை விளங்கினால் போட்டி போட்டுக்கொண்டு முதல் சஃப்புக்கு வருவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அவ்வளவு சிறப்பு முதல் சஃப்புக்கு இருக்குது. அப்போ முன்னாடி வரக்கூடிய நாம் எங்களுடைய பிடரியை தாண்டக்கூடிய நிலையிலே நாம் உட்காராமல் முன் சஃபிலே வந்து நாம் அமர்ந்து கொள்ள வேண்டும். அதே போன்று தான் பிரயாணிகள், பிரயாணம் செய்யக்கூடியவர்கள் ஜும்மா தொழுகை எப்படி தொழுவார்கள்? பிரயாணிகளுக்கு ஜும்மா கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல பிரயாணங்கள் செய்திருக்கிறார்கள். ஜும்மா தொழுகையை தொழவில்லை, லுஹருடைய தொழுகையை தான் தொழுது கொள்வார்கள். இஸ்லாம் அவ்வளவு லேசான மார்க்கம். இஸ்லாம் அவ்வளவு சலுகைகளை முஸ்லிம்களுக்கு எங்களுக்கு தந்து இருக்கிறது, அல்லாஹ் தந்து இருக்கிறார். பிரயாணம் செய்கின்றோமா அந்த வேளையிலே நாம் லுஹர் தொழுகையை தொழுது கொள்ளலாம், லுஹர் தொழுகையை தொழுது கொள்ளலாம். நாம் பிரயாணம் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு ஜும்ஆ தொழுகை தொழக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் அந்த நேரத்தில் அந்த ஜும்ஆவுடைய தொழுகையை எமக்கு தொழுது கொள்ளலாம். அதே போன்று தான் ஜும்ஆவுடைய தொழுகைக்காக வேண்டி அதான் கூறப்பட்டால்
பாங்கு சொல்லப்பட்டால் வியாபாரம் செய்வது ஹராம். வியாபாரம் செய்வது ஹராம். ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறையிலே சொல்லும் பொழுது சொல்லி காட்டுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆத்தி ஃபஸ்அவு இலா ذிக்ரில்லாஹி வதருல் பை'. ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ, ஜும்ஆவுடைய தினத்திலே நீங்கள் ஜும்ஆ தொழுகைக்காக வேண்டிய அழைப்பு விடுக்கப்பட்டால் ஃபஸ்அவு இலா ذிக்ரில்லாஹ், அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்காக, அல்லாஹ்வை துதி செய்வதற்காக, ஜும்ஆவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக ஃபஸ்அவு நீங்கள் விரைந்து செல்லுங்கள். வதருல் பை', உங்களுடைய வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் அனைத்தையும் நீங்கள் விட்டுவிட்டு அல்லாஹுடைய இறை இல்லத்தை நோக்கி நீங்கள் விரைந்து செல்லுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு கட்டளையிடுகின்றான். எனவே அதான் சொல்லப்பட்டதன் பிறகு வியாபாரம் செய்வது கூடாது, ஹராம். அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறான், தொழுகைக்கு ஜும்ஆ தொழுகைக்கு விரைந்து வாருங்கள் என்று சொன்ன அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபைதா குதியத்திஸ் ஸலாத்து மின் யௌமில் ஜும்ஆத்தி, அதாவது ஜும்ஆவுடைய நாளிலே நீங்கள் உங்களுடைய தொழுகையை நிறைவேற்றி விட்டால், தொழுகை நிறைவடைந்து விட்டால் ஃபந்தஷிரு ஃபில் அர்த், நீங்க சென்று உங்களுடைய வபுதகு மின் ஃபضலில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளில் இருந்து நீங்கள் தாராளமாக தேடிக்கொள்ளுங்கள், நீங்கள் உழையுங்கள், நீங்கள் சம்பாரிங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையிடுகிறான். ஜும்மா முடிந்தால் நீங்கள் எங்கும் சென்று நீங்கள் வியாபாரம் செய்யுங்கள், கொடுக்கல் வாங்கல் செய்யுங்கள். ஆனால் அதான் சொல்லப்பட்டால் நீங்கள் விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, அதான் சொல்லப்பட்டதன் பிறகு ஒரு முஃமின், ஒரு முஸ்லிம் வியாபாரம் செய்யக்கூடாது, ஹராம் என்பதனையும் ஷேக் அவர்கள் தங்களுடைய உரையிலே சொன்னார்கள். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த ஜும்ஆவுடைய நாள் என்பது மிக மிக சிறப்பான ஒரு நாள். இந்த நாளையிலே அதிகமாக நாங்கள் துஆ பிரார்த்தனை செய்ய வேண்டும். இந்த நாளையிலே ஒரு நேரம் இருக்கிறது, அந்த நேரத்திலே ஒரு அடியான் கேட்கக்கூடிய துஆவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கீகரிக்கின்றான், அந்த துஆவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொள்கிறான். எனவே ஜும்ஆவுடைய தினத்திலே நாம் நிறைய துஆ பிரார்த்தனை செய்ய கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அதே போன்று தான் ஜும்ஆவுடைய தினத்திலே, ஜும்ஆவுடைய இரவிலும் சூரத்துல் கஹஃப் ஓதுவது சுன்னா, சூரத்துல் கஹஃபை ஓத வேண்டும் என்பதனையும் ஷேக் அவர்கள் தங்களுடைய பிரசங்கத்திலே ஞாபகப்படுத்தினார்கள். எனவே ஜும்ஆவுடைய தினத்திலே நாங்கள் இந்த சூரத்துல் கஹஃபை ஓத வேண்டும். மற்றும் ஒரு கருத்து வருகிறது, ஜும்ஆவுடைய தினம் என்று குறிப்பிடப்படாவிட்டாலும் கூட வாரத்தில் ஏதாவது ஒரு நாள் இந்த சூறாவை ஓத வேண்டும் என்ற கருத்தும் இடம்பெறுகிறது. எனவே நாம் முடியுமான நாளையிலே ஜும்ஆவுடைய தினத்திலே முடியும் என்று சொன்னால் ஜும்ஆவுடைய தினத்திலே இந்த சூரத்துல் கஹஃபை நாங்கள் ஓதிக்கொள்ள வேண்டும். இந்த சூரத்துல் கஹஃபுடைய அதாவது ஆரம்ப 10 வசனங்கள் அல்லது இறுதி 10 வசனங்கள், இந்த வசனங்களை நாங்கள் மனனமிட்டுக் கொண்டோம் என்று சொன்னால் தஜ்ஜாலுடைய தீங்கில் இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம்மை பாதுகாப்பான். எனவே இப்படியான நன்மைகள் நிறைந்த ஒரு நாள் தான் இந்த ஜும்ஆவுடைய தினம். இந்த ஜும்ஆவுடைய தினத்தை நாங்கள் வேடிக்கைகளுக்காக, விளையாட்டுகளுக்காக, பொழுதுபோக்குகளுக்காக வேண்டி நாம் பயன்படுத்தக்கூடாது. இது நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. எங்களுடைய ரப்போ நாம் கேட்கக்கூடியவைகளை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. நாம் இறைவனிடத்திலே இறைஞ்சும் பொழுது, இறைவனிடத்திலே கையேந்தும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்கிறான், எங்களுடைய பிரார்த்தனைகளை அங்கீகரிக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் கேட்பவைகளை தரக்கூடிய ஒரு நேரம் இந்த ஜும்ஆவுடைய தினத்திலே இருக்கின்றது. ஆகவே அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த ஜும்ஆவுடைய தினத்தை நல்ல முறையிலே அமல்களின் மூலமாக, இபாதத்துகளின் மூலமாக அலங்கரிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்லநாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.